நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படியே உட்காருமா. கடந்த 5 மாதம் நம்மளை கண்ணின் மணிகளோட பாதுகாத்தார். ஒவ்வொரு மாதமும் 30 நாள் போட்டாலும் 5 15 150 நாள். ஜனவரினா 31 நாள், நேரில் மார்ச் 31, நேரில் 31, அதில் ஒரு 3 நாள், அப்போ 153. பிப்ரவரியில் 28 நாள் தான் வருது. 153 2 கழிச்சிங்கன்னா 151 நாட்கள் தேவன் உங்களையும் என்னையும் கிருபையாக பாதுகாத்தார். அதுக்காக ஆண்டவருக்கு மீண்டும் நன்றி சொல்லுவோம். மீண்டும் நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம நினைச்சு பார்க்க ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்குது, ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்குது, அது எத்தனை நாள் ஆண்டவர் நம்மளை இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாத்தாரு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தாங்க. இந்த 5 மாதத்துல 157 நாட்கள். ஏன்னா பிப்ரவரி 78 தான் வரும். அப்போ அந்த 150ல் உங்களை மீதி இருக்கிற அந்த 153 அந்த பிப்ரவரி 28 அந்த 2 மாதங்களை நம்ம 2 நாட்களை கழிச்சோம்னா 151 நாள். இந்த 151 நாள் நினச்சி பாருங்க எவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு. 5 மாதம் முடிஞ்சு 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 6வது மாதத்துக்குள்ள நாளைக்கு இன்னும் ஒரு 10-12 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம்? 6வது மாதத்துக்குள்ள பாதி மாதங்களே முடிஞ்சது. அப்படி பார்த்தா 6 வருஷமே முடிஞ்சது. ஆனால் உங்களை எண்ணி தேவன் ஜீவனோட வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் நமக்கென்று கொடுத்த வாசியை எடுத்தவங்க கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. யாத்திரையாளர்களின் புத்தகம் 14-14. யாத்திரையாளர் 14-14. ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த நாள் நான் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவரே நீர் என்ன சொல்ல சுத்தம் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, மாசத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறேன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அப்போ ஏன் அந்த வார்த்தை தேவன் இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மளை ஏன் தேவன் சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ நமக்கு இன்னும் போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரே நாளில் அது முடிஞ்சு போகிற காரியம் அல்ல. அதனால நீ என்ன பண்ண, இத்தனை மாதம் நீ பொறுத்துருக்கீல, இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுத்துரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் மோசையில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை கொண்டு போய் நீ கானான் தேசத்துக்கு சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை மோசே, உன்னை அதுக்காக தான் நான் அழைச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசைகிட்ட கொடுத்து படிப்படியாக கொண்டுட்டு வரும் பொழுது, கடைசி தருணத்தில் வீட்டு கொண்டு வரும் பொழுது பார்வோனுடைய இறுதித்த தேவன் கடினப்படுத்தி கடைசியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தோன்னே அந்த ஜனங்களை விட்டதை 40 வருஷம் நடத்தி வந்ததை உணவு கொடுத்து உடைய கொடுத்து எல்லாம் கொடுத்து மறந்து போன ஜனங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த யாத்திரையாகும் 12-13 நீங்கள் படித்து பாருங்க. நாங்கள் எகிப்தில் நாங்கள் என்ன வேலை செய்யாமல் இருந்தோமா, சும்மா இருந்தோமா, அப்படியே விட்டுருந்தா அவங்களுக்கு நான் வேலை செஞ்சாலும் நாங்கள் வயிறாக நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் இருந்திருக்கோமே, சாகரக்காய் எங்களை இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் முறுமுறுத்துட்டாங்க. அவ்வளவு நன்மையை பெற்ற ஜனங்கள். ஏன்னா அதே ஜனங்கள் தான் கூம்பூர் எழுதாங்க, இங்கே எங்களால் இருக்க முடியல, எசப்பான்னு கத்தனை கதவுகளை காட்டி தான் மோசேவை ஆண்டவர் எழுப்புறாரு. ஆனால் ஜனங்க கடைசி நேரத்தில் அப்படி கேட்குறாங்க. ஆனாலும் மோசே சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தைரியமாக இருங்க, அவருக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க, அவர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை அவர் தட்டி கொடுத்து கொண்டு வரார். அப்படிதான் இந்த நாளில் தேவன் நம்ம கடந்து வந்த போராட்டங்களாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஸ்கூல் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஊழியத்திலேயும் சில காரியங்களில் நம்ம மனுஷனோட போராட முடியாதபடி நமக்கு எதிராக எழுபது பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு,
பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா அதே யாத்திரையாகும் 14:16 சொல்கிறார், ஜனங்கள் பேசிட்டு போகிறாங்க, மோசே உன் கையில் இருக்கிற கோலை நீக்கி செங்கடலை 2ஆ பிளந்து விடு, அந்த ஜனங்கள் இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு போகணும், அதுக்கப்புறம் அவங்க அற்புதத்தை கண்டு என்னை ஆராதிக்க வருவாங்கன்னு. அப்போ தேவன் சொல்கிறார், நம்ம கையில் இருக்கிற கோல் என்ன? இந்த வேத வாசனம். இந்த வார்த்தையை நீங்களும் நானும் பிடித்து கொண்டு தேவன் என்னென்ன அற்புதங்கள் செய்தாரோ அதை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கணுமே தவிர முறுமுறுப்பை, கோபத்தை, வைராக்கியத்தை, ஆண்டவரை தேடுங்க, இத்தனை நாள் தேடுங்க, அந்த நாள் தேடுங்க, எந்த குறையும் சொல்லாதபடி இது வரைக்கும் என்னை என் குடும்பத்தை நடத்தி வந்த என் தேவனுக்கு நான் எம்மாத்திரம், என் நீதி எம்மாத்திரம், என்னுடைய இடர்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது சொல்றதுல ஒவ்வொன்றையும் நம்ம நினைச்ச ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்லணும். அப்போ உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம சும்மா இருக்க சொல்லிட்டாரு, ஆனால் நம்ம மட்டும் சும்மா இருக்கலாம் அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கக்கூடாது. அப்போ ஆண்டியானவர்கிட்ட கேட்டேன், சும்மா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, செவ்வாய்க்கு நாங்கள் பயிற்சி படிக்க வேண்டாமா, ஜெபம் பண்ண வேண்டாமா, ஆலயத்துக்கு போக வேண்டாமா, ஒன்றுமே செய்ய வேண்டாமா, எதையும் கசம் சும்மா வாங்க போதுமான்னு கேட்டார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சும்மா இருக்க சொன்னது எதையும் செய்யாமல் என்னுடைய சமூகத்தில் வந்து நீ உட்காரு. சங்கீதம் 46:10 படிங்க. சங்கீதம் 46:10 அவர் சொல்லப்பட்டிருக்குது. சும்மா ஏன் நம்ம இருக்க சொல்கிறாங்கன்னா, அவர் சமூகத்தில் போய் நம்ம எப்படி இருக்கணுமாமா? 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுக்கு அறிவித்துக் கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறேன், பூமியிலே உயர்ந்திருக்கிறேன். ஆமாம், அல்லையா? நம்ம சும்மா இருக்கிறது எப்படின்னா, தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனையில் நான் வந்து நிற்கிறேன், நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் யாரு, நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது, உங்கள் உயிர் சேர்ந்த காரியங்கள் எப்படிப்பட்டது, நீ செய்த அற்புதம் என்ன, எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு நம்ம அவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து இந்த வேதத்தை எடுத்து வாசித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நம்ம அவர் சமூகத்தில் போய் முதலாவது நம்ம அமர்ந்திருந்து நீங்களும் நானும் என்ன செய்யணுமா கேட்கணுமா. அதனால நீதிமொழிகள் 28:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்று சொல்லி. அப்போ நீங்களும் நானும் எதை தேடணும்? சும்மா இருக்க சொன்னான்னு சொல்லி நம்ம வாட்டிக்கு வயிறு படிக்காம ஜெபம் பண்ணாமல் இருக்காம கர்த்தரை தேடணும், வேதத்தை வாசிக்கணும். அதனால தான் ஏசாயா 34:14 ஏசாயா கொண்டு தேவன் பரிசுத்தாவியானவர் எழுதுகிறார், வேத வசனத்தில் தேடி வாசியுங்கள் என்று சொல்லி. அப்போ தேவன் செய்த அற்புதம், அடையாளம் எல்லாவற்றையும் நம்ம கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் சமூகத்தில் போய் வேதத்தை தேடி அந்த புத்தகத்தில் என்ன இருக்குதுன்னு தேடி தேடி நம்ம வாசிக்கணும். உலக காரியத்துக்காக எவ்வளவு தேடணும், எவ்வளவு யோசனை பண்ணணும், இதை செஞ்சால் அப்படி இருக்கும், அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், இதை செஞ்சால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சால் இருக்குன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற காரியத்துக்கே நீங்களும் நானும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் எவ்வளவோ பெரிய போராட்டம் பிரச்சனைகள் வரும்போது அலைகள் அலைந்து புயல் எடுக்கும்போது வேதம் சொல்கிறார், நீ அந்த புயலுக்கு அந்த காரியத்துக்கு அந்த சூழ்நிலை இருக்கும், நீ எதிர்த்து நிற்காத, உன்னால் முடியாது. என் சமூகத்தில் வந்து உட்காந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் புத்தகத்தை எடுத்து உன் கையில் கொடுத்துருக்குறேன்ல, என்னையே வார்த்தையாக உன் கருத்தில் கொடுத்துருக்குறேன்ல, யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷத்தை கொடுத்துருக்குறேன்ல, அதை எடுத்து நீ தேடு. இப்போ பாருங்க, காலையில் ஆராதனையில் சங்கீதம் 89:20-21 நான் பல நாட்களாக நான் சொல்லி அழுது நான் எழுதி அதை நான் வச்சு டேட் போட்டு வச்சுருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் கை அவனோட இருக்குது, எப்படியே அவனோட இருக்குது. அது கீழே எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு நான் இப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்வேன், தேசத்தை கையில் கொடுப்பேன், அவனை மட்டும் இல்லை அவனுக்கு பின்னாடி அவன் மகனையும் நான் ஆசீர்வதித்து கொண்டு வருவேன். உங்களுக்கு தாவீதுக்கு சொன்ன உடன்படிக்கையை நான் கண்டிப்பாக என் மகனாய சாலமோனுக்கு பிள்ளைகளுக்கு குமாரனுக்கும் நான் கொடுப்பேன். ஆனால் நான் பண்ணின உடன்படிக்கையில் ஒரு நாளும் தவற மாட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தவறுனீங்க நான் கண்டிப்பேன். ஆனால் மீண்டும் தாவீதுக்காக நான் உங்களை கொண்டு வந்துடுவேன்னு கர்த்தர் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கீதம் 89. என் பிதாவை, என் தேவனை, என் கண்மலையே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது நம்ம பாடணும். இந்த வார்த்தையை நான் சொல்லுறேன்னா, நாளை எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டு நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், நம்மளும் ஜெபிப்போம். அப்போ நான் ஒரு நாள் நம்ம அரியன் ஒரு வெஸ்லியாக பாட நான் 4 மணி அப்பா ஆலயத்துக்காக நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். நிறைய இடங்களில் புரோக்கரை
சமூகத்தில் காத்திருந்து உங்களுக்கு ஏதாவது செய்ய வேணுமா? நாளைக்கு ஜூன் 1 தொடங்கிடுச்சு. ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, புக்கு நோட்டு, யூனிஃபார்மு, அதெல்லாம் நம்ம வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, நம்மளோட தேவை எவ்வளவோ காரியம் வாங்குற இடத்துல கொடுக்கறது, நமக்கு வர வேண்டியது நம்மளும் கொடுக்கணும், வர வேண்டியது வரணும், எவ்வளவு போக்குவரத்து, எவ்வளவு காரியங்கள் இருக்குது. இந்த காரியங்களெல்லாம் தேவன் உணர்த்தினபடி நான் சொல்கிறேன். சங்கீதம் 89 எடுத்து நீங்கள் படித்து பார்த்து, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே உனக்கு ஸ்தோத்திரமான அதில் ஒரு வசனம் இருக்குமாங்க. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் பாடும்போது தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வார். அந்த 2 வரி தான். அந்த 2 வரியை நான் பாடுறேன். அந்த ராகத்தை பிடிச்சி உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி பாடுங்க. என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, சொல்லி கொடுங்கப்பா நடக்க தெரியல, நடக்க விரும்பினார் வழியும் புரியல, சொல்லி கொடுங்கப்பா நடக்க தெரியல, நடக்க விரும்பினார் வழியும் புரியல, வழி இதுவே 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 என்று சொல்லுங்க, வருமாமல் இருக்க துணை நில்லுங்க, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆவியானவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இந்த பாட்டை சமையல் பண்ணிட்டு நடக்கும்போது போகும்போது என் பிதாவே, என் தேவனே, கண்மலையே பாடிட்டாங்க. அந்த பாட்டை எத்தனை தடவை பாடணுங்கிறது அதுக்கப்புறம் சொப்பனத்தில் இந்த இடத்த கொடுத்து ஈஸியாக தேவன் நம்மளை கிருபையாக கொண்டு வந்தார். அதுக்கு ஆலோசனை நமக்கு எடுத்து கொடுத்த தேவனுக்கும் ஆலோசனை கொடுத்த அந்த தகப்பனுக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்குறாங்களே இந்த நாளில் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக அந்த தேவ தகப்பன் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வருவாருன்னு இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, சும்மா இருக்கேன்னு சொல்லி போட்டு முதல்ல வேத வசனங்கள் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். 2வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ரோமர் 12:19 வசனம் சொல்லியிருக்குது, பழி வாங்குதல் எனக்குரியதே. நீ யாரும் பழி வாங்கினால, எனக்கு பிரச்சனை பண்ணிட்டான், எழுத்து பேசிட்டான், என்னை அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், இவனால தான் இவ்வளவு நான் தோல்வி அடைஞ்சேன், சோர்வடைஞ்சேன்னு சொல்லி நீ என்ன செய்ய, நீ பழி வாங்காத. பழி வாங்குறது எனக்குரியது, அதை நான் பார்த்துக்கிறேன். அதே ரோமர் 12:20 சொல்லப்பட்டிருக்க, சத்துரு உங்களை வந்தானா அவனுக்கு உன்னால வந்து ஆகாரத்தை கொடு. 21 சொல்லப்பட்டிருக்கு, தீமையோட நீ போராடாத, தீமைக்கு பதில் நன்மையை நீ சற்றுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை நீ செய்ய. நேர 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கூடியமான வரைக்கும் நீ சமாதானமாக இருக்க நீ பழகிக்கணும். அது சத்துருவாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, கூடியமான வரைக்கும் நீ சமாதானமாக இரு. அதில் தான் மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கு, சத்துருவை நம்ம சிநேகிக்கணும்னு சொல்லி. நமக்கு சத்துருன்னு நம்ம யாருமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏதோ கோபத்தாபங்கள் மனுஷர்கள் வரும், ஆனால் அடுத்த நிமிஷம் நம்ம அவங்களோட நம்ம உறவில் இருந்துக்கணும். ஃபோன் எடுக்கிறாங்களோ எடுத்து நம்ம பேசிட்டு சரி ரைட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம அதை விட்டுட்டு நம்ம போயிடணும். தேவன் அதை தான் சொல்கிறார், யாரையும் சத்துருவா நீ வச்சுக்காதவங்க கூட அவனை நீ சிநேகினா நீ பாதிச்சுக்கோ. அது மூலிமா கூட ஒரு வேளை அவன் திருந்தலாம், திரும்பி வந்தால் வாட்டும், இல்லைன்னா நீ விட்டுரு. ஏசப்பா எவ்வளோ நல்லவர் பாருங்க, அவனுக்கு கூட ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து சொல்கிறார். இந்த ஏசப்பா நினச்சி பாருங்க, அப்படி காட்டி கொடுத்த யூதாசு கூட நம்ம கூட நினைத்து என்னை காட்டி கொடுத்து நீ அடிவாங்கி இந்த இடத்துல திரும்பி வந்தால் காரணம்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நீ சிநேகிதே கூப்பிட்டாங்க, அந்த அன்பு நமக்குள்ள வந்துடுங்க. அதனால சொல்கிறார், நீ உனக்கு வந்த போராட்டம், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உனக்கு நான் நன்மை செய்யணுமா, நீ எடுத்து நிற்காத, நீ பழி வாங்காத, முடிஞ்ச அளவுக்கு நீ சமாதானமாக இரு. ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். எங்கள் ஆனந்தம் அவனோட ஃப்ரெண்டு 2 பேரும் டையர் மோஸ்ட் ஃப்ரெண்டு. இவனை பிடிச்சா அவனை பிடிக்க முடியாது, அவனை பிடிக்க முடியாது, இவனை பிடிக்க முடியாது. அப்படி இருப்பாங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் உலகத்துக்குள்ளே இருந்தால் இவன் ஆண்டவனுக்குள்ளே இருப்பான். ஒரு நாள் ஒரு காரணமே இல்லாமல் இவன் வேலை செய்கிற இடத்துல அந்த பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலான்னு இவன் நன்மை தான் செஞ்சான். ஆனால் அவங்க அம்மா அங்கே போய் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் அவனுக்கு எதுக்குறாங்க அப்படி இங்கேருந்து வந்து அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க மத்தியில்
சொல்ல வரல. இவங்க இருந்த பொறுமைக்கு அந்த குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை ஓயவே இல்லைங்க. கடந்த வாரம் கூட ஒரு பயங்கரமான பிரச்சனையில மாட்டிட்டு அவங்க கண்ணீர் வச்சாங்க. அப்போ கூட சொல்ல தம்பி, அது ஒரு வேலை அவங்களுடைய இந்த செருப்பு கிடைக்கும் போது நீ மௌனமாக இல்லை, ஆனால் இவ்வளோ நேரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிற தாவீதை நான் கண்டுபிடிச்சேன், அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்லி. அப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அவனை தொட்டதுனால ஒருவேளை அந்த குடும்பத்தில் அப்படி இன்னும் அந்த போராட்டங்கள் இருக்குமோ, அதனால நீ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணி அவங்கள மனசார நீ மன்னிச்சிருப்பான். நான் சொன்னேன், ஆனால் எனக்கு சொல்லாதுன்னே அவன் மன்னிச்சிருப்பான். இல்லைன்னா அவன் இன்னும் போன்மெல்லாம் எடுக்கிறான், போகிறான், வரான், கூப்பிட்டா அவனும் வந்துட்டு போகிறான். இப்போ நான் இது ஏன் சொல்லலை, இது பெருமைக்காக நான் சொல்லலை. ஒரு மனுஷனை நம்ம பழி பார்க்காம மன்னிக்கிறதுனால அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் யுத்தம் செய்யறத நம்ம கண்கள் ஆனந்துக்குள்ள ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அவன் ஆண்டவர் ஊழியக்காரன் கொண்டு விட்டாரு, அவன் கூட ஒரு அபிஷேகம் வச்சிருக்காரு. ஆனால் எந்த ஊழியத்தை யார் செய்தாலும், அபிஷேகம் செய்த மனுஷனை யார் தொட்டாலும் தேவன் என்ன செய்வார் செய்கிறார்? நம்ம கண்களுக்கு முன்னாடி உடனே தொடுவாங்க இல்லையோ, தொடுவாங்க. நம்ம பார்க்கலாம். அதுக்கு கண்டிப்பாக ஆமாம். அதனால நம்ம யாரையும் பழி வாங்கக்கூடாது. கூலிமான வரைக்கும் நம்ம சமாதானமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு 3 விதமான காரியங்கள். அந்த 3 நம்ம 2வது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் நமக்காக நீண்ட யுத்தம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஏசப்பா நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாரு. நீ போய் எழுத்து நிற்காத, அங்கே போகாது, இங்கே போகாது, யார்கிட்டையும் சொல்லாத, நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ நன்மையை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி தேவன் சொல்கிற காரியம் என்னன்னா 3 விதமான காரியம். ஒன்று வந்து அவர் நம்மளோட தாழ்மையை எதிர்பார்க்கிறார், 2வது பொறுமையை எதிர்பார்க்கிறார், 3வது விசுவாசம் நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். அப்போ தாழ்மைகள் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாக்கோபு 4:6 கர்த்தருக்கு அதை படிக்கிறாங்களா? யாக்கோபு 4:6 யாக்கோபு 4:6 யாக்கோபு 4:6 எடுத்து கொஞ்சம் வேகமாக வச்சுக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 4:6 ஆமாம். அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறானா? கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மையை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு இருப்பாங்க. கிருபையன்னு பாடுற பிரகாரம் நீதிமொழிகள் 3:34 அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்மையாக இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் கற்றுக்கணும். 2வது அதே நீதிமொழிகள் 15:33 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, நேர்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ நம்ம நேர்மையாக அடையணும், உயரணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தாழ்மையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் 6:8 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள்கிட்ட மனத்தாழ்மையை தவிர வேற நான் என்ன கேட்டேன்? நான் ஒன்றுமே கேட்கலையே, வேற எதையும் எதிர்பார்க்கலையே நான் ஆண்டவர். அப்போ ஆண்டவரே தாழ்மை எனக்கு கற்றுக் கொடுங்க. நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்யணும்னா நீங்களும் நானும் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். 2வது காரியம், பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமைன்னு சொல்லும் போதே பொறுமையை ஆண்டவர் எப்படி சொல்கிறான்னு தெரியல, அவ்வளோ பொறுமை அவசியம். லூக்கா 18:7-8 படிங்க. லூக்கா 18:7-8 ஆமென். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மனுஷகுமாரன்
அந்த மாதிரி நமக்கு வியாதி வந்து சொரக்கு வந்து புண்ணு வந்து எல்லாம் சொரிஞ்சு வீதிக்கு வெளியே உட்கார வச்சுருந்தா நீங்கள் நான் சும்மா இருந்திருப்போமா? ஏதாவது விஷம் வாங்கிட்டு வாங்க, மருந்து வாங்கிட்டு வாங்க, நம்ம குடிச்சிட்டு சாப்பிடுறது எங்களால் முடியலன்னு சொல்லி நீங்களும் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? போயிருப்போம் அந்த பூமி விட்டு. ஆனால் யோகின் பொறுமையை பாருங்க, முடிவில் அதோட செயலையும் பாருங்கன்னு. அப்போ எந்த மனுஷனெல்லாம் வாழ்க்கையில் சகிக்கிறானோ, பொறுமையாக இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறான்னா மகா பெரிய காரியத்தை செய்கிறார். அதனால அந்த நாள்லேருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் யாரையும் பழி வாங்கக்கூடாதுப்பா, நான் நல்லா பொறுமையாக இருந்தேன்ப்பா, எனக்கு நல்லா சகிக்கிறதுக்கு கிருமியை கொடுங்கப்பா, தாழ்மையாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, என்னுடைய விஷயத்தில் எல்லாரும் பகலும் நீங்கள் நாங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் நீடிய பொறுமையாக இருக்கும் ஆண்டவரே. யோகம் தான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் வச்சிருக்கீங்கப்பா, அதில் நாங்கள் முன்மாதிரியாக வாழ்றதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு நீங்களும் நானும் இந்த நாளில் இருந்து கேட்க போகிறோம். எவ்வளோ பேர் பொறுமையை கேட்டால் வாங்கவும் விருப்பப்படணும். ஏன்னா ஒரு தாழ்மையாக இருக்கிற மனுஷன், ஒரு பொறுமையாக இருக்கிற மனுஷனுக்கு வந்து தேவன் பெரிய காரியம் செய்வார். நேற்றைய தினத்தில் ஊழியத்தை குறித்து காரியங்களை குறித்து ஈவினிங்கில் ஆனது நானும் பேசிகிட்டு இருக்கிறப்ப எங்கள் ஆனது ஒரு காரியம் சொன்னால், அம்மா என்னதான் இருந்தாலும் தாமஸ் ராஜையா மாதிரி ஒரு சரியான ஒரு சகிப்புத்தன்மை ஒரு பொறுமை வேணும். அவர் ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்த நாட்களில் அவங்க வழிநடத்தி ஊழியக்காரர் 100 ரூபாய் கையில் கொடுத்து, அவங்க மனைவி எதுக்கும் புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு 100 ரூபாய் கையில் கொடுத்து அந்த ஒரு சபையில் கொண்டு விட்டு, இந்த சபையை நீங்கள் நடத்திக்கிங்க, இதில் என்ன வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், வந்தாலும் சரி வராட்டும் சரி என்னை வந்து எதுவும் கேட்கக்கூடாது, இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா செத்து போயிருக்கோம் அப்படியே சொன்னாங்க. நினச்சி பாருங்க, அந்த காலத்தில் 100 ரூபா கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஆனாலும் ஒரு சபைக்கு வாடகை வெட்டி எல்லாம் பார்த்து முடிச்சு சாப்பாடு பொருளாதார பரவாயில்ல கூட மனைவி வேறு, எப்படி இந்த மனுஷன் அந்த 100 ரூபாய் வச்சு அவர்கிட்டையும் போய் எதுவுமே கேட்காம இப்படி எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லி நேற்று அந்த தாமஸ் ராஜையாவை குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் 3 ஆண்டுகள் இப்போ இறந்து வர ஜூலை என்னமோ வந்தால் 3ஆவது வருஷம் வரப்போகுது. ஆனாலும் அந்த தேவ மனுஷனை குறித்து நம்ம பேசணும். ஆனால் அவங்க மகன் தான் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு 3 பரிமாணங்களை கொடுத்துருக்காரு. ஆவடியில் ஒரு சபையை கொடுத்துருக்காங்க, மேல்பாக்கத்தில் ஒரு சபையை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு சபையை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆகஸ்டில் அந்த 3 நாளும் அது ஒரு பெரிய திறப்பு விழாவாக பயங்கரமாக ஒரு ஆலயத்தை ஒரு நாள் தான் திறப்பாங்க. ஆனால் அந்த ஆலயத்தை அவங்க கட்டின அந்த ஆலயத்தை திறப்பு விழாவே 3 நாள் நடத்துகிறாங்க. நினச்சி பாருங்க, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், எத்தனையோ கோடி லட்சங்களுக்கு தேவன் அந்த தகப்பனை நம்பி கொடுத்து, ஆனால் அவர் இருக்கும்போதே முக்கால்வாசி எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அவங்க பிள்ளைகளை கொடுத்து தேவன் வைத்திருப்பாருன்னு சொன்னால் அந்த 100 ரூபாயில் அவர் பொறுமையாக இருந்திருக்காரு, தாழ்மையாக இருந்திருக்காரு, உண்மையாக இருந்திருக்காரு, சகிச்சிருக்காரு, வேதத்தை நல்லா உட்கார்ந்து படிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் அவர் யாரையுமே பழி வாங்கி இருக்க மாட்டார். நான் அப்படி தான் சொல்கிறேன். சாப்பாடு அவர் மனைவி உப்பு போட மாட்டா கூட பசங்க சொல்லுவாங்கம்மா, அம்மா உப்பு போட மாட்டேன் அப்படியா சொல்லி, ஆனால் அவர் அதை கூட சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு உடம்புல உப்பு இல்லைப்பாங்க, அப்படி அப்போ பரவாயில்ல சாப்பிடலாம் அப்படின்னு மனைவிக்கிட்ட உடம்புல உப்பு போடலைன்னா கூட ஏமா உப்பு போடலன்னு கேட்காம ஒரு சாப்பிட்ட ஒரு மனுஷனா அவரை நினச்சி பாருங்க. நம்மளால என்ன பண்ணுவான், என்ன உடம்புல உப்பு போட மாட்டேங்கியா, இல்லை என்ன சொல்ல போய் எடுத்துட்டு வா, இல்லை என்ன ஞாபகத்தில் வேலை செஞ்சா, என்ன உப்பு கூட பார்க்க மாட்டியா, கேட்போமா கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக கேட்போம். நம்மளும் கேட்க மாட்டோம், பெரிய நீதிமான நம்ம பேச முடியாது. எப்படி இந்த மனுஷன் சாப்பாட்டில் உப்பு இல்லாதாலும் காரம் இல்லாதாலும் புளி இல்லாதாலும் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இந்த மனுஷன் இப்படி இருந்தாரு? இதனால ஒரு சகிப்புத்தன்மை பொறுமை. அந்த பொறுமை சென்னை பட்டணத்தில் தாமஸ் ராஜ் அப்படின்னா தெரியாத ஒரு மனுஷன் கூட இல்லைங்க. அவரை ஒருவேளை நாங்கள் போய் பார்க்கணும் ரொம்ப பிரயாசப்பட முடியல. ஆனால் தாய், அவங்க மனைவியை, பிள்ளைகளை, மகனை எல்லாரும் நாங்கள் அந்த ஆலயத்தில் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஆலயத்தில் போய் கால வச்சுங்க, நீங்கள் அறியாமல் கண்கள் தண்ணீர் வருது. என்னைக்கு நம்மளாம் அப்படி ஒரு பேர் வாங்கணுங்க, நம்ம வாங்கணுங்க, பேரை வாங்கணுங்க, நம்ம நேம் ஊரையும் வாங்கணுங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா தாழ்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நம்ம எல்லாவற்றையும் நம்ம சகிக்கணும். நீங்கள் நான் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும்.
விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். தேவன் நமக்கு செய்வார், அழைச்சிட்டாரு, நமக்கு கொடுப்பாரு. ஒன்றை கொடுக்குறாரு, ரெண்டை கொடுக்குறாரு, இல்லை எவ்வளோ கொடுக்குறது அவரோட கடமை. அவர் எண்ணி வச்சிருப்பாரு நமக்கு எவ்வளோ கொடுக்கணும். ஆகவே நமக்கு சொன்னாங்க, வானத்து நட்சத்திரம் பாரு, கடற்கரை மணலை பாருன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுத்தாங்க. அதே போல் நமக்கு ஒன்றை கொடுத்துருக்காரு, ரெண்டை கொடுத்துருக்காரு தெரியாது, ஆனால் கொடுப்பாரு. அது வரைக்கும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதெல்லாம் ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்காங்கிறாரு. திருப்பி 4 நாட்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்பிக்கையா இருங்கன்னு சொல்லி. நீதிமொழிகள் 23:18 என்ன சொல்லப்பட்டிருக்குது? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. அப்ப தேவன் நம்மளை நடத்துகிறவர். அவர் நம்பிக்கையோட அவர் மேல நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னார். கண்டிப்பா அந்த தேவன் என்ன செய்வார்? ஒரு அற்புதம் செய்வார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 29:11. அதை எடுத்து கொஞ்சம் நல்லா தெளிவாக வாசிப்போமா? எரேமியா 29:11. ஏன்னா தேவன் மேலே நம்ம வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு காரியம். இது எல்லாம் தேவன் என்ன செய்வாங்க? வரும் நாட்களில் நமக்காக ஒரு புத்தகம் செய்ய போறாரு. ஆமே அந்த முடிவில் ஒரு தீமை வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கணும். அது நமக்கு தான் ஒரு வேலை அது என்னடா இப்படி ஒரு காரியம் நம்ம நினைக்கலாமே தவிர, வரும் நாட்கள் ஆண்டவர் அதைய நன்மையாக நமக்கு என்ன செய்வார்? முடிவு பண்ணுவார். இது என்னன்னா நம்ம இடத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம், நமக்கு முடியல. என்னடா நம்ம நினச்சது ஒன்று, நம்ம நடக்கிறது ஒன்று. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும், நம்ம இந்த இடத்துக்கு போகாது நல்லதுதான், இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது நல்லதுதான், இதோட தேவைகள் நமக்கு சந்திக்கப்படாது நல்லதுதான். அப்படி நமக்கு முன்கூட்டி அவசரப்பட்டு இது சந்திக்கப்பட்டிருந்தா இதில் விளைவுகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதனால தான் அவர் சொல்வார், எல்லாமே தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்னு சொல்லி. அப்போ நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்காக அவர் யுத்தம் செய்யும்போது நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அவர் பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக மாறிடணும். வேதத்தை வாசித்து நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறணும். இந்த நாளில் வந்து அன்பான பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாம் அப்படியே எழுந்து நின்று இந்த நாளில் கர்த்தர் நம்மளோட பேசின வார்த்தைக்காக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் சொன்னார், நம்ம சும்மா இருக்கணும்னா கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் தான் சொல்லணும். ஆண்டவரே என்னை சும்மா இருக்கு சொல்லிட்டீங்க, இனி நான் வேதத்தை வாசித்து நீங்கள் அதில் என்ன அற்புதம் அடையாளம் செய்வீங்கன்னு சொல்லி நான் அதில் காத்திருப்பதை தவிர நான் கோபப்பட மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவரே என் சுயத்தில் எதையும் செய்ய மாட்டேன்.
நம்மளை படைத்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தகப்பனுக்கு நம்ம நன்றி சொல்லி கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நம்மளை கண்மணிமாக காத்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் கொண்டு வந்த தகப்பனுக்கு நம்ம நன்றி சொல்லி இந்த பாடல் இந்த ஒரு ஸ்டான்ஸாக நம்ம பாடி நம்ம தாராள இந்த ஜெபத்தை நம்ம முடிக்கிறோம். நான் ஆத்துமாவே நன்றி சொல்லே எங்களது கண்ணின் மணிகள் போல பாதுகாத்ததற்காக அடவே ஆத்மாவின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக யுத்தம் செய்ய, எங்களுக்காக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, எங்களுக்காக பறித்து பேச, எங்களுக்காக நியாயம் விசாரிக்க ஒரு தகவல் இருக்கிறார் என்று சொல்லி அடவே உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள இந்த நாங்கள் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் என் கை அவனோடு உறுதியாக இருக்கிறது. நீங்க எங்க கையை பிடிச்சு நீங்க நடத்த போறீங்க. கொடான ஒரு அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், குடும்பங்களையும், அந்த பிள்ளைகளையும், குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறதா நன்றி அப்பா. நன்றி. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு ஒருவருக்கே சொல்லுவாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல